ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஓட் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் சாஸ்பேன் எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் 1 டம்ளர் நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணுறேன். நான் சின்ன டம்ளரில் தாங்க ஆட் பண்ணுறேன். ஜவ்வரிசி வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஓட்ஸ் எடுத்துகிட்டு கொரகொரன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் வந்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை விட்டுட்டு கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம முந்திரியும் திராட்சையும் நெய் ஊற்றி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஓட்ஸை வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்ப கட்டியெல்லாம் உடஞ்சிருங்க. ஓட்ஸ் வந்து 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகணுங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இப்போ நம்ம ஓட்ஸ் 1 டம்ளரும் ஜவ்வரிசி 1 டம்ளர் ஆட் பண்ணலங்க. அதே மாதிரி 2 டம்ளர் வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம்.